பிரைஸ் தி லார்ட். நெருமையான காலை நேரத்தில் உங்களை நான் மறுபடியும் இந்த 2வது வாரத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஆண்டவரை சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். நாம் இருக்கிறதான இடங்களிலே நாம் ஒரு சில நாட்களாய், ஒரு சில மாதங்களாய் நாம் ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டு வருகிறோம். நாம் இருக்கிறதான ஸ்தலத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். அவர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்ம எந்த ஸ்தலத்திலேருந்து நம்ம அழைக்கிறோமோ, எந்த ஸ்தலத்திலேருந்து அவரை நாம் கூப்பிடுகிறோமோ, அந்த இடத்துல அவர் வந்து மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு சத்தம், ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அவரை நாம் எங்கே அழைக்கிறோமோ அங்கே வருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதனால் இந்த இடத்துல நம்ம ஒருவேளை சபைக்கு போகலன்னு எல்லாருக்கும் ஒரு வருத்தம் இருக்கலாம். ஆனால் அந்த வருத்தத்தை விட நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோம். இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால் நாம் ஆண்டவரை நல்ல உற்சாகமாய் ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவர் உயர்த்த போகிறோம். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்த ஒரு பாடல் தான், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர் தான் நம்ம நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்ம அருமையான பாடலை சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை வாழ்த்துவோம். ஆண்டவர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்ல தேவனாக இருக்கிறார். அதனால் என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்க, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் நம்மளை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். ஆண்டவரை பார்த்து எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அவர் 100க்கு 100 அவரை நாம் நம்பியிருக்கும் பொழுது அவர் அதிசயமான பெரிய வல்ல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அதை சொல்லி நாம் அவரை உயர்த்துவோமா? நாம் பாடும் பொழுது அவர் மகிமைப்படுகிற தேவன். நூற்றுக்கு 100 உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நீங்க சொல்லுங்க. ஆமெனப்பா. அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உண்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைத்தான். எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ், எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்பவர், எண்ணில் அடங்காத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்த தேவனுக்கு நம்ம நல்ல சந்தோஷமா ஆண்டவரை உயர்த்துவோம். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் அறிந்து தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம நம்பிக்கை அவராக இருக்க வேண்டும். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் சொன்னீரே. இன்றைக்கு கேட்போமா? நீங்க
நீங்க கேளுங்க பாப்போம். ரெட்டிப்பான நன்மைகளை நம்ம கேட்கும் போது அவர் கொடுக்கிற தேவன். இப்பவே தந்துடுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே. அவர் நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கும் பொழுது நம்ம ஒருபோது கவலைப்பட வேண்டாம். அவர் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் வல்ல தேவன். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மால் தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மால் தான் வருகிறது. உங்ககிட்ட தான் வருது ஆண்டவரே. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பி இருக்கேன். எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு. அவரை பார்த்து உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டினால் அவர் ஒரு நாளும் நம்மளுடைய நம்பிக்கையை வீண் போகாமல் அவர் பாதுகாத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து இருக்கிறதான இடத்துல பயபக்தியோடு உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த 7வது மாதத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்துக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இந்த கொள்ளை நோய் இந்த தேசத்தை விட்டு நீங்க வேண்டுமானால், இந்த பூமியை விட்டு அது நீங்க வேண்டுமானால் அது உம்மால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. அதை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஐ பிலீவ் அண்ட் ஐ நோ தட் யூ ஒன்லி கேன் டேக் அவே தட் லார்ட் டெட்லி டிசீஸ் ஃப்ரம் திஸ் எர்த் ஃபாதர். ஆண்டவரே, இந்த பூமியிலிருந்து உம்மால் மாற்றம்தான் அதை அகற்றி போட முடியும் ஆண்டவரே. விஞ்ஞானிகள் ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே மருத்துவங்கள் ஆண்டவரே மருந்துகள் கண்டுபிடித்தாலும் ஆண்டவரே அது ஒன்றும் செய்ய முடியாது. உம்முடைய வார்த்தையினாலே உம்மால் மாத்திரம்தான் இதை செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் நம்பிக்கையாயிருக்கிற தேவனே, இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவரே விசுவாச மக்கள் உங்கள் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையை நீர் அறிந்த தேவனாய் இருக்கிறீர். நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எங்களுக்கு ஒரு முடிவு உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த முடிவை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த காலை நேரத்தில் நாங்கள் பாடின பாடலை போல எங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே கர்த்தாவே இன்னும் உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் உண்மையே நம்பியிருக்கிற பாக்கியத்தை தாங்க. தொடர்ந்து அப்பா இந்த நேரத்தில் உங்கள் வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். உங்கள் வார்த்தையில் எங்களோடு இடைபடுவீராக. உங்கள் பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் இதயங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் எந்த இடத்துல உட்கார்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்கிறோமோ அந்த இடத்துல நீர் இறங்கி வந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து அவர்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஆவியானவரே உம்மிடத்தில் பரிந்து பேசுகிறேன்ப்பா. உம்மிடத்தில் தாழ்த்தி ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே கர்த்தாவே நான் விண்ணப்பித்து கேட்கிறேன் ஆண்டவரே. உங்கள் ஆண்டவரே பிள்ளைகளோடு பேசுங்க, உங்கள் செல்ல பிள்ளைங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. இன்னைக்கு பேச போகிற வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. இதை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று வேண்டி நிற்கிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். விசேஷமாக பேசுகிற அடியனை உம்முடைய சிலுவை நிழலிலே மறைத்துக் கொள்வீராக. நீர் ஆண்டவரை வெளிப்பட உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரை எனக்கு கற்றுக் கொடுப்பீராக. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் என்ப நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோமா? ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்க போகிறோம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தையை குறித்து இந்த வார்த்தை ஒரு பகுதியை மாத்திரம், இதில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் என்னை ரொம்ப ஈர்த்தது. நம்ம இந்த வசனத்தை அடிக்கடி கேட்டிருப்போம். ஆண்டவர் நம்மளோட நிறைய நேரத்தில் இந்த வார்த்தையை கொண்டு பேசியிருப்பார். இந்த நாட்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம நிறைய வாட்டி இந்த வசனத்தை வாசிச்சிருப்போம். இது ஒரு புதிய வசனம் அப்படின்னு கிடையாது, யாருக்குமே புதுசு கிடையாது, எல்லாருக்குமே இது நல்லா அறிந்த ஒரு வசனம். ஆனால் இதில் ஒரு வார்த்தை மாத்திரம் என்னுடைய பார்வையை இழுத்தது, ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்ல போகிறேன். Philippians chapter 4 and verse 6, it says, "Do not be anxious about anything, but in everything by prayer and supplication with thanksgiving let your request be made known to God." ஆமென். ஆனால் 5வது வசனத்தில் ஒரு காரியம் இருக்குது. பவுல் அப்போஸ்தலர் இதை பிலிப்பி சபைக்கு சொல்லுகிறார். 5வது வசனத்தில் கடைசி பகுதியை வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இந்த நாட்களில் நாம் யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய மத்தியில் அவர் சமீபமான தேவனாக இருக்கிறார், அவர் வரப்போகிறார் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்படுகிறோம். இந்த நாட்களில் நடக்கிற காரியங்கள் எல்லா சூழ்நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது ஆண்டுடைய வருகை சமீபமாய் கொண்டே இருக்கிறது. He's going to come quickly. அதே தான் இந்த பவுல் அப்போஸ்தலர் இந்த சபைக்கு எழுதுகிறார். அப்போது there is something which we get connected with this verse. இந்த வசனம் நம்மளை ஏதோ ஒரு இடத்துல நம்மளை கனெக்ட் பண்ணுது. அது என்னன்னா, ஆண்டவர் இப்பவும் வரப்போகிறார். அதனை எதிர்நோக்கி தான் நாம் காத்திருக்கிறோம். ராமேன் சொல்லுங்க, ஆண்டவர் வரப்போகிறார். ஆனால் என்ன நடக்குது? ஆண்டவர் வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிற விசுவாச மக்களாகிய நீங்களும் நானும் எதை குறித்தும் கவலைப்படாமல், அதனால தான் பவுல் தெளிவாக எழுதுகிறார். 6வது வசனத்தை சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ believers should set their lives and thought in certain ways. நம்முடைய எண்ணம், நம்மளுடைய நோக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு நேராக இருக்கணும். அது என்ன அப்படின்னா, ஆண்டுடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது. எல்லாரையும் கேட்டோம்னா, கிறிஸ்துவ மக்கள் என்ன ஆசைப்படுறீங்க, உங்களுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஆண்டுடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவது, அவரோட நித்தியத்தில் வாழ்வது. ஆமென். அதுதான் எல்லாருடைய சாட்சியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். அப்போது இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்போ விசுவாசிகள் எதுக்கு கவலைப்படக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. ஆனால் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறது, அதை குறித்து சொல்லவில்லை. நீங்கள் கவலையே பட வேண்டாம், நீங்கள் ஒரு கேர்ஃபுல் லைஃப் வாழணும் அப்படின்லாம் சொல்ல வரலை. ஆனால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அடுத்தடுத்த காரியத்தில் தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்தடுத்து என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் எல்லாவற்றை குறித்து, ஆமென், ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். ஆமென். ஒன்றுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போது எடுத்ததுக்கெல்லாம் கவலை மக்களுக்கு. ஐயோ, நான் என்ன பண்ண போகிறேன்? நான் எப்போவுமே வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் முடிஞ்சோன்னா ஒரு கவலை இருக்கும், மத்தியானத்துக்கு என்னடா பண்ணுறது, அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நைட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது ஒரு ஸ்திரீகளுக்குள்ளே, தாய்மார்களுக்குள்ளே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது, என்ன பண்ணுறது. அதுவும் இப்போ லாக்டவுன் பீரியட் வேறு, பிள்ளைங்க 24 மணி நேரமும் வீட்டில் இருக்கிறாங்க, விதவிதமாக செஞ்சு கொடுக்கணும், இல்லாட்டினா போர் அடிச்சிருது. போகட்டும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதெல்லாம் ஒரு சைடில் இருந்தாலும் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஆனால் அடுத்த அடியை என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றையும். ஆமென். அது என்ன சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரிவிங்கள். அப்போ எனக்கு ரொம்ப பிடித்து என்னை அட்ராக்ட் பண்ண ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும். அப்போது நம்மளுடைய விண்ணப்பம் எப்படி இருக்கணுமா? இங்கிலீஷில் இட்ஸ் மோர் கிளியர் அண்ட் ஐ லவ் தட். இட் சேஸ்
but in everything by prayer and supplication with thanksgiving. அப்போ நம்மளுடைய ஜெபம், நம்மளுடைய வேண்டுதல் எதோட இணைக்கப்பட்டிருக்கணுமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதோடு இணைக்கப்படணும். அப்போது இந்த காலை நேரத்தில் நான் பேச விரும்புகிற காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, செய்தியின் தலைப்பு என்னவென்றால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துதல். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நம்ம ஒன் பேசிக் திங் வி டீச் ஆல் our கிட்ஸ். நம்ம பிள்ளைங்க வளர்ந்து வரும்போது நம்ம சொல்லிக் கொடுக்குற நல்ல காரியங்களில் ஒரு காரியம் என்ன தெரியுமா? நன்றி சொல்கிறது. When somebody gives you something, we tell them you just need to say thank you. ஏதாவது ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளும் போது, ஒரு பிள்ளைங்க யாராவது ஒருத்தர் வெளியிலேருந்து வந்து ஒரு சொந்த பந்தமோ இல்லை தாத்தா பாட்டியோ இல்லை அங்கிள் ஆண்டியோ யாராச்சும் ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? தேங்க்யூன்னு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இதை சொல்லியிருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியோடையே இந்த காலை நேரத்தில் ஆரம்பிக்கிறேன். ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் whenever we go to God's presence to pray, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எப்போல்லாம் உட்கார்றோமோ ஜெபம் பண்ணுறதுக்கு, we only have so much of queries and problems and things to blame on. நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம்? நம்ம குறைய சொல்லி, ஆண்டவரே எனக்கு இது பிரச்சனையாக இருக்குது, அது பிரச்சனையாக இருக்குது, என்னை விடுவீங்க, என்னை தப்புவீங்க, எனக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு இந்த காரியம் இருக்குது. இப்படி தான் நம்மளுடைய ஜெபம் இருக்கே தவிர, அதனால தான் பவுல் தெளிவாக இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். அவர் வெளிப்படுத்தி என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, நீங்கள் எது செய்தாலும் என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும். இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக இருக்கா, எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இன் எவ்ரிதிங் பை ப்ரேயர் அண்ட் சப்ளிகேஷன். விண்ணப்பத்தோடு ஜபத்தில் எப்படி கொடுக்கணுமா? வித் தேங்க்ஸ் கிவிங். அப்போது நம்மளுடைய ஜபம் எப்போவுமே நன்றி செலுத்துகிற வண்ணமாக இருக்கணும். எதுக்காக நன்றி செலுத்தணும்? ஆண்டவரே கடந்த நாட்கள் என்னை காத்தீரே, ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகிறேன், இந்த நாள்லையும் நீர் என்னை காப்பீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இப்படி தான் நம்மளுடைய ஜபமாக இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம நிகழ்காலத்தை குறித்து, நடக்கிற காலம் இப்போது என்ன வேணுமோ அதை வச்சு தான் நம்ம வருத்தப்படுறோமே தவிர, நம்ம கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்ப்பதே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மளுடைய வாழ்க்கையில் பவுல் அப்போஸ்தலர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? அவர் வெளிப்படுத்துகிற காரியம் நம்ம நன்றி செலுத்துவது அவசியமாக இருக்கிறது. ஒரு நல்ல முதிர்ச்சி அடைந்த ஒரு கிறிஸ்துவனுடைய ஜெபம் எப்படி இருக்கும் தெரியுமா? நன்றி நிறைந்த ஜெபமாக இருக்கும். அப்போ இந்த காலை நேரத்தில் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இது வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணது எப்படி? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறீங்களா? இல்லை ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை இது எனக்கு குறையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட புலம்பி இருக்கிறீங்களா? நம்ம வாழ்க்கையில் எது செய்தாலும் ஆண்டவர் செய்த நன்மைக்கு ஈடாகுமா? அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அப்போ அவர் நன்மைகளின் நாயகன். அப்போ அவருக்கு எவ்வளவோ காரியத்தில் நம்மளை தப்பு வைத்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லாமல் இன்னும் இருக்கிற காரியத்தை குறித்தே நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போது பவுல் அப்போஸ்தலர் அந்த பிலிப்பு சபைக்கு சொல்லும் பொழுது அவருடைய சிந்தனை, அவங்களுடைய எண்ணத்தையே மாற்றுகிறார். ஹி சேஞ்சஸ் த டோட்டல் வே ஹவு டு ப்ரே. எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றத அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் பாடுகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்க தான் செய்கிறது. ஆனால் அந்த பாடுகளில் கூட ஆண்டவரே இந்த பாடுகளையும் என்னை நீங்கள் காத்து வந்தீங்களே, இந்த கொள்ளை நோயிலையும் என்னை நீங்கள் பாதுகாக்கிறீங்களே, என் தேவைகளை சந்திக்கிறீங்களே, இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் வேலைகள் இல்லாத நேரத்துலேயும் இந்த நாட்களிலையும் கஷ்டமாக தாங்க இருக்குது, நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னா சொல்லவே இல்லை. ஆனால் தேவனுடைய கரம் நம்மளை தாங்கி நடத்துகிறது. ஆமென். 6 மாதங்கள் தாங்கினதல்லவா, இந்த 7வது மாதமும் தாங்கும், இனியும் உள்ள எல்லா மாதங்களும் அது உங்களை தாங்கும். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீங்க. பட் வாட் எவர் we do, we just need to thank God first. First and foremost is thank God. நம்மளுடைய வாழ்க்கையில் முதலாவது காரியம் என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், ஒரு வியாதிக்காக ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே இதுவரைக்கும் வியாதி வராமல் காப்பாற்றினீங்களே, ஸ்தோத்திரப்பா, இந்த வியாதியிலேருந்து என்னை ஆண்டவரை விடுவீங்கன்னு சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ எவ்ரி பெட்டிஷன் வாட் யூ கீப், எவ்ரி ப்ரேயர் வாட் யூ டூ ஹேஸ் டு பி done with thanksgiving. நீங்கள் எந்த ஜெபம் செய்தாலும், எந்த விண்ணப்பங்களை நீங்கள் ஏறிட்டாலும்
நீங்கள் எப்படி சரிமா செய்யணும்? வசனம் சொல்லுகிறது தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இந்த காலை நேரத்தில் நான் பேசுவது சத்தியம் பிரியமானவர்களே. அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவருக்கு எந்த நேரத்திலையும் நன்றி செலுத்துகிற இதயம் வேணும். அதனால தான் ஒரு பாட்டு பாடுவோம், நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை தாரும் தேவனே. ஆமென், ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதுமே நம்மளுக்கு அந்த இதயத்தை கொடுக்கணும். நிறைய பேர் அந்த சூழ்நிலைகளை மறந்து போய் விடுகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது ஒரு நீண்ட செய்தி அல்ல, நான் ரொம்ப சுருக்கமாக உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. No matter what you're going through, in midst of all that is happening in and around you, உங்களை சுற்றி நடக்கிற எல்லா காரியத்திலையும் நம்ம தாவீதை போல அவனுக்கு என்னதான் காரியங்கள் இருந்தாலும் அவன் தேவனுக்கு நன்றி செலுத்த அவன் மறக்கவே இல்லை. அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 Thessalonians chapter 5 and verse 18. எல்லாவற்றிலேயும் ஆமென். Amen. Hallelujah. I will just read it in English. Give thanks in all circumstance, for this is the will of God in Christ Jesus for you. Amen. Give thanks in all circumstance. ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யணுமா? Whatever it is, just give thanks. Say, Lord, whatever you have. ஒருவேளை ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நம்ம கஞ்சி சாப்பிட்ற நிலைமைக்கு இருக்கலாம். ஆனால் அதையும் ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்களே, இது எனக்கு கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்தி பாருங்கள். ஆண்டவர் அதில் மகிமைப்படுகிற தேவனாக இருக்கிறார். அது கூட இல்லாதவர்கள் எத்தனை பேர் பசியும் பட்டினியிலும் இருக்கிறார்கள் தெரியுமா பிரியமானவர்களே? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், 6 மாதம் முழுவதுமாய் நடத்தின தேவன் இந்த 7வது மாதம் மற்றும் அல்லாமல் இந்த வருடம் முழுவதும் நம்மளுடைய நாட்கள் முடிந்து நாம் ஆண்டவரிடத்தில் போய் சேரும் வரைக்கும் அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். Psalms 9 and verse 1. துதிப்பேன். Amen. I will praise you, O Lord, with all my heart. I will tell of your wonders. Amen. I will praise you, O Lord, with all my heart. I will tell your wonders. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ கர்த்தாவே என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். அப்போ எப்படி நம்ம ஆண்டவரை துதிக்கணுமா? முழு இதயத்தோடு. அப்போ அவருக்கு நன்றி செலுத்தணும். அதில் அந்த வசனத்தில் அதுதான் சொல்றது, உமது நன்மையை கீர்த்தனம் பண்ணுவேன். So you and I have called for that. We are called to tell all about his wonders. அவர் நம்மளுக்கு செய்த நன்மைகளை சொல்வதற்காக, கீர்த்தனம் பண்ணுவதற்காக ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். சங்கீதம் 106:1. ரைட். அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிடுவோமா? சங்கீதம் 92:1. மன்னிக்கணும், சங்கீதம் 92:1. கர்த்தரை துதிப்பதும் Amen. Hallelujah. So beautiful. It is good to praise the Lord and make music to your name, O Most High, to proclaim your love in the morning and your faithfulness at night. Amen. அந்த வசனம் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? அந்த வசனம் அந்த பகுதியை மட்டும் வாசிங்க. காலையிலே உம்முடைய கிருபையும் ஆமென் நலமாயிருக்கும். அப்போ இதுதான் நலம் பிரியமானவர்களே. இது சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை சொல்லுகிறான். இந்த நிறையா சங்கீதத்தில் பார்க்கும்போது அவன் நெருக்கத்திலையும் அவனை சுற்றி தீமையும் அவனை வீழ்த்த வேண்டும், அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி தேடின ஜனங்களுக்கு முன்பாக அவன் ஆண்டவரை துதிக்கிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக சங்கீதம் 106:1. அல்லேலூயா. Amen, amen, amen. Hallelujah. சங்கீதம் 106:1. Praise the Lord, give thanks to the Lord, for he is good, his love endures forever. Give thanks to the Lord, for his love endures forever. எதுக்கு நன்றி செலுத்தணும்? அவருடைய அன்பு என்றென்று மாறாது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் அன்பு ஒரு நாளும் மாறாது. அடுத்த வசனம் சங்கீதம் 118:28.
ம் நீர் என் தேவன், ம் நான் உம்மை உயர்த்துவேன். Hallelujah. You are my God and I will give you thanks. You are my God and I will exalt you. Amen. Hallelujah. நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன். Hallelujah. அவர் நம்மளுடைய தேவனாக இருக்கிறனால நம்ம உயர்த்தணும், அவருக்கு நன்றி செலுத்தணும். அதுதான் மேன்மையான காரியம். அடுத்ததாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. ம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ம் உங்கள் இருதயங்களையும் ம் உங்கள் சிந்தைகளையும் ம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த வசனத்தை தனியாக வாசித்தா புரியாது. 6வது வசனத்திலிருந்து சேர்த்து வாசிங்க. 6வது வசனமும் 7வது வசனமும் நம்ம சேர்ந்து வாசிக்க கேட்போம். அப்போ இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஆ ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் ம் வேண்டுதலினாலும் ம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது நம்ம என்ன பண்ணணும், நம்ம எது செய்தாலும் நல்லா கவனிங்க, நம்ம எது செய்தாலும் நம்ம நன்றி நிறைந்ததோட ஸ்தோத்திரத்தோடு செய்தோன்னு வைங்களேன். வாட் எவர் வி டூ, when we do it out of love and out of thanks, when we give thanks, நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அப்பொழுது தான் 7வது வசனம் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஆ ம் காத்துக்கொள்ளும். ரொம்ப சிம்பிளாக இந்த வசனத்தை சொல்லணும் அப்படின்னா தேவ சமாதானம். ஆமென். அப்போது எல்லாருக்குள்ளேயும் பயம் இருக்குது. there is fear and anxiety in everybody. அதனால தான் இங்கிலீஷில் it says beautifully, do not be anxious. ஆமென். எதை குறித்தும் என்ன பண்ணாதீங்க, ஒன்றை குறித்து கவலைப்படாதீங்க. எல்லாருக்குள்ளேயும் கவலை இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பிரியமாக இருந்து உங்களுக்கு தேவ சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும். ஏன்னா எங்கே தெரியுமா பயம் வரும், எங்கே தெரியுமா பயம் வரும்? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பயம் இங்கே தான் வரும், நம்மளுடைய மைண்டில், நம்மளுடைய சிந்தனையில் வரும். ஐயோ அடுத்தது என்ன நடக்க போதோ அப்படின்னு யோசிக்கும் போது அது என்ன பண்ணோன்னா அதை இதயத்துக்கு போய் நம்மளை ரொம்ப பலவீனப்படுத்திடும். அப்போ அதனால தான் பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக எழுதுகிறார். வசனம் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆண்டோடைய வார்த்தை பிரியமானவர்களே, ஐ லவ் ரீடிங் இட், ஐ லவ் ஹியரிங் இட் அகேன் அண்ட் அகேன். இன் தமிழ் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். அது தமிழில் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. அந்த பகுதியை மட்டும் வாசிக்கிறீங்களா? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும். தேவ சமாதானம் எங்கே நிரம்புமா? not only in your heart but also in your mind, which means that all your fears and anxiety will be taken away when you are ready to give thanks. ஆமென். நீங்கள் நன்றி செலுத்த ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி செலுத்தி பாருங்க. நன்றி செலுத்தும் போது you will itself feel confidence, you will gain confidence in yourself. எப்படி இதை சொல்கிறேன், எப்படி இது நடக்கும்? நீங்கள் சொல்லி பாருங்கள், ஆண்டவரே கடந்த நாட்கள் என்னை காத்தீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு அடுத்த காரியம் சொல்லும்போது ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். உங்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வந்துடும், உங்கள் வார்த்தையிலே ஒரு விசுவாசம் வந்துடும். ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது. நிறைய நேரத்தில் நம்ம நன்றி செலுத்தாமல் நம்ம குறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறனால நம்ம நிறைய பேர் பாருங்களேன், எப்போ தான் என்ன தான் கேட்டாலும் எப்படி பிரதர் இருக்கிறீங்க, எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்க, என்ன பிரதர் சொல்கிறது, வேலை கிடையாது, இப்படியே சூழ்நிலை போயிட்டு இருந்தால் என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்களை நடத்தி வந்ததை நீங்கள் எண்ணி ஸ்தோத்தரித்து பாருங்களேன். ஆண்டவரை வெட்கப்படுத்துறீங்க, நீங்கள் ஆண்டவரை குறை சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி சொல்லும் பொழுது அப்போ ஆண்டவர் யோசிப்பார், அடா பாவி அப்படின்னு. நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். அவர் யோசிப்பார், நான் இவ்வளோ நாள் காப்பாற்றினேனேப்பா, நீ 3 வேளைக்கு நல்லா தானேப்பா சாப்பிட்டேன், உன்னை நான் பாதுகாத்து கொண்டேனே, உன் தேவைகளை சந்தித்தேனே, ஆனால் அதுக்கு நன்றி செலுத்த மாட்டேங்கிறையே. இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சில நேரத்தில் அந்த பிள்ளைங்க ஒரு சாக்லேட்டை பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகி யாராச்சும் கொடுத்தோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கிட்டு ஓடிடுவாங்க. ஆனால் உடனே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நிற்க வச்சு they will teach them. அப்போ அவங்கள சொல்லுவாங்க, வலியுறுத்துவாங்க, நன்றி சொல்லுது, டெல் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பவுல் இன்றைக்கு நம்மளுக்கு நினைவூட்டுகிறார். எது சொன்னாலும் நீ நன்றி செலுத்திப்பார் ஆண்டவருக்கு, ஆண்டவர் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பாராக. தாவீதை குறித்து சொன்னேன் அல்லவா, அதை குறித்து ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். David in good times as well as in trial, David is an example of one who continually turned to the Lord in praise and thanksgiving.
எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமாக இருக்கும் போதும் சரி, அவன் மரண தருவாயில் இருக்கும் போதும் சரி, அவன் தேவனை துதிப்பதில் தவறாதவனாக இருந்தான். when we face difficulties we also should turn to the Lord, trusting him, offering praise and thanksgiving. நம்மளுக்கும் சூழ்நிலைகள் நெருக்கங்கள் வரும் பொழுது நம்ம தேவனை நோக்கி பார்த்து நம்ம அவரை துதித்து அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டியது, அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. இயேசுவிடத்தில் ஒரு 10 குஷ்டரோகிகள் இயேசுவிடத்தில் வந்து சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆமென். 17ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறீங்களா? அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதைக் கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். போதும், அவன் சமாரியனாக இருந்தான். வந்தவங்க, இந்த பகுதியை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள், வந்தவங்க 10 குஷ்டரோகி. ஆனால் ஒருவன் மாத்திரம் அவன் சுகமடைந்ததை பார்த்து அவன் திரும்பி இயேசுவிடத்தில் ஓடி வந்து இயேசுடைய பாதத்தில் விழுந்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த சுகத்துக்காக நன்றி. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு கேள்வியோடு முடிக்கிறேன். எத்தனை பேர் இதுவரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைக்காக, ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நம்ம நன்றி செலுத்தியிருக்கிறோமா? முடியும் போது மட்டும், ஜெபத்தை முடியும் போது மட்டும் நம்ம சொல்கிறோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அப்போ மட்டும்தான் சொல்கிறோம். ஆனால் நம்ம ஜெபத்தில் அந்த அவர் செய்த உபகாரங்களை நினைப்பதே இல்லை. நான் யாரையும் குறை சொல்ல நிற்கல, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த வசனம் முதலாவதாக என்னை புடமிட்டதுக்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஐ ஹவ் நாட் லேர்ன் ஃபுல். ஆண்டவர் எனக்கு இன்னும் கற்றுக் கொடுக்குறார். நானும் ஜெபிக்கிறேன், உங்களோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்த ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுப்பீராக. we live in the world in which thankfulness is forgotten. நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதை குறித்து நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நன்றி கெட்டவன் சார் அவன், நான் எவ்வளவோ செஞ்சேன், அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஆண்டவர் அப்படி சொல்லுகிற தேவன் அல்ல. ஆமென். அவர் நம்ம மேலே இரக்கம் உள்ளவர். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் நிறைந்தவர். ஆமென். அதனால் சொல்ல மாட்டார். ஆனால் நம்ம அவரிடத்துல நம்ம நன்றி சொல்லுவது அவசியமாக இருக்கிறது. இந்த நாட்களில் இந்த 6 மாதம் நம்மளை நடத்தி வந்தார் அல்லவா? இந்த லாக்டவுன் ஆரம்பித்ததுலேருந்து நம்மளை போஷித்தார் அல்லவா? நம்மளை உடுத்துவித்தார் அல்லவா? வியாதிகள் வந்த பொழுது, காய்ச்சல் வந்த பொழுது, நம்ம சோர்ந்து போக போதெல்லாம் அவருடைய கரம் நம்மளை பிடிச்சி தாங்கினது அல்லவா? நம்மளுக்கு சுகத்தை கொடுத்தது அல்லவா? அந்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் first to the Lord for good gifts he has given. அவர் கொடுத்த எல்லா காரியத்துக்கு நன்றி செலுத்தணும். அதுக்கப்புறம் அவருக்கு மாத்திரம் நன்றி செலுத்துவதில்லை, சபைக்கு, ஊழியக்காரருக்கு, நம்மளுடைய விசுவாச மக்கள், நம்மளோடு நெருங்கி பழகிறவர்கள், நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், அவர்கள் எவ்வளவோ செய்திருப்பார்கள். விசுவாச மக்கள் சபையில் எவ்வளவோ உங்களுக்காக ஜெபித்திருப்பாங்க. ஊழியக்காரர் திறப்பின் வாசலில் உங்களுக்காக நின்றிருப்பார். அதனால் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தினீங்கன்னா போதும், ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன், எங்களை செவ்வையான வழியில் நடத்துகிறாரு, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபம் பண்ணி பாருங்கள், ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலே ஒரே ஒரு காரியத்தை மறுபடியும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஒன்றை குறித்தும் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிச்சுட்டு நாம் கடந்து செல்வோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, எல்லாவற்றையும்னா எவ்ரிதிங், இங்கிலீஷில் இட் சேஸ் எவ்ரிதிங், உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்துக்கூடிய ஜெபத்தினாலும், இட் சேஸ் இன் இங்கிலீஷ், with thanksgiving let your request be made known to God. அப்போ whatever you say to the Father, நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் ஸ்தோத்திரத்தோடே நீங்கள் சொல்லுங்கள், நன்றி நிறைந்த இதயத்தோடே சொல்லுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை கண்களை மூடி இருக்கிறதான இடத்துல
ஆண்டவரே, இவ்வளவு நாள் கர்த்தாவே நான் உமக்கு நன்றி செலுத்தாமல் இருந்திருந்தேன். ஆனால் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உமக்கு நான் நன்றி செலுத்தாமல் இருந்திருந்தால் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எப்பொழுதுமே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறவனாய், நீர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறவனாய் நான் காணப்பட உதவி செய்வீராக என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்குறீங்களா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகளை நீங்கள் செய்திருக்கிறீங்க, எவ்வளோ ஆசீர்வாதங்களை பொழிய பண்ணியிருக்கிறீங்கப்பா. எப்படியெல்லாம் நான் கூப்பிட்ட பொழுது எனக்கு இறங்கி வந்து எனக்கு பதில் கொடுத்தீங்க. ஆபத்து நேரத்தில் ஆண்டவரே என்னை விடுவித்தீங்களே, தப்பு வித்தீங்களே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு நாளத்தில் இந்த பாடலை பாடி நம்மளை நாமே அர்ப்பணிப்போமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இயேசுவே இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, என்னை நினைத்ததற்காக மறவார நன்றி நினைத்ததற்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நான் மன்னிங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி மறந்தேன் என்று சொன்னது நீர் எவ்வளோ நன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீங்கப்பா. அதனால இந்த நேரத்தில் அப்பா, என்னை நானே உங்ககிட்ட பலியா ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நானே கொடுக்கிறேன் ஆண்டவரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி 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 என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. இதை பாடிக்கொண்டே ஆண்டவரை உயர்த்தி கொண்டு நல்ல கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே மறவாமல் நினைத்ததற்காக மனதார நன்றி செலுத்துகிறேன். உண்மையா ஆண்டவரே, உண்மையாகவே ஆண்டவரே, whatever I sing this day, இப்ப நான் பாடுகிறது உம்மை உயர்த்துவதற்காக. நீ செய்த நன்றியை, நீ செய்த நன்மையை நான் நன்றி செலுத்துறதுக்காக பாடுறேன்ப்பா. என்னுடைய துதிகளை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க. இது வரைக்கும் குறை சொல்லியிருந்தா
என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை நீங்க நடத்துங்கன்னு சொல்லி அவரை உயர்த்துவோமா? ஆமென். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. இன்னொரு முறை அவரை பார்த்து சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி Yes, Father. To you be the glory, honor and praise. கோடி கோடி நன்றி ஐயா. Yes, Lord. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இயேசுவே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே, நான் உம்மிடத்திலே வந்து சேரும் நாள் வரைக்கும் மறவாமல் நன்றி செலுத்தும், எப்பொழுதும் நன்றி உள்ளவனாயிருக்க, என்னுடைய ஜெபத்தையும் என்னுடைய வேண்டுதல்களையும் நன்றி நிறைந்த ஸ்தோத்திரத்தோடு உம்மிடத்துல செலுத்த எனக்கு உதவி செய்வீராக, எனக்கு உதவி செய்வீராக. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. இயேசுவே. கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா. பாடுங்க ஆண்டவரை, பாடுங்க ஆண்டவரை, பாடி மனதார உள்ளத்தினாலத்துல இருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம், உள்ளத்தினாலத்துல இருந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். Yes, Father. நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். Yes, Father. ஆண்டவரே, இதுவரைக்கும் நீங்க என்னை நேசித்து நடத்துனீங்க, இதுவரைக்கும் என்னை நடத்துனீங்களே, அதற்கு நன்றி அப்பா. இதுவரைக்கும் என்னை தாங்கினீங்களே, நன்றி. எஸ் இதுவரைக்கும் என்னை ஏந்துவீங்களே, இனிமேலும் என்னை ஏந்துவீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை நேரத்தில் என்னை மறவாமல் நினைத்த தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. என்னுடைய சூழ்நிலைகள் கர்த்தாவே கர்த்தாவே மாறினாலும், நிலை பெயர்ந்து போனாலும், வசனம் சொல்லுகிறது அல்லவா, இந்த மாத வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களேப்பா, மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல், ஆண்டவரே உங்க கிருபை என்னை தாங்கி தப்புவித்து ஏந்தி நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எப்பொழுதும் ஆண்டவரே, மறுபடியும் ஒரு விஷயம், நாங்க சபையாராய் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, என் அருமையான கதாவை சகோதர சகோதரிகள், வாலிபமாறு, அருமையான சின்ன பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord.
We thank you for all that you have done, Father. All that you have done, God. For you, Lord, for me, for us, for this universe. எங்களுக்காக ஆண்டவரே, எனக்காக, எங்களுக்காக ஆண்டவரே, இந்த நீர் உண்டாக்கின இந்த சிருஷ்டிப்புக்காக நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் தேவைகளை சந்திங்க. இந்த வருடம் முழுவதும் உங்கள் பிரசனம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தாவீதை போல நன்றி சொல்லுகிற இதயத்தை எங்களுக்கு கொடுங்க. நன்றி உள்ளவர்களாய் வாழ கிருபை தாங்க. தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். என்னை ஆண்டவரே தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஜெபிக்கிறேன் இயேசுவின் என்ப நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. பத்திரமா இருங்க, சேஃப். பத்திரமா இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எதா இருந்தாலும் எங்களுக்கு அழைத்து தெரிவிங்க. கீழே உங்களுக்கு எங்களுடைய நம்பர் வரும். நீங்கள் எதுவாக இருந்தாலும், ஜெப விண்ணப்பங்களாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆலோசனைகளை தர நாங்கள் ஆவலோடு காத்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.